ஈரோடு நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலம் அமைக்கும் பணியை ஆய்வு செய்ய சென்ற அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம், புதூர் பகுதியில் அமைக்கப்பட்ட ஊரக பேருந்து நிலையம் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டும் செயல்படாதது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினார். உடனடியாக பேருந்துகள் வந்து செல்ல நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். 30 ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர்களுக்கு சிறப்பு வட்டாட்சியர் பதவி வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசியில் நடைபெற்ற அந்த சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு மற்றும் மாநாட்டில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற அறிவியல் வெள்ளி விழா மாநாட்டில் பங்கேற்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வீரமணி, படிக்காத மக்கள் படித்து பயன்பெற பாடுபட்ட கல்வியாளர்கள், தன்னார்வலர்கள் என 200க்கும் மேற்பட்டோருக்கு நினைவு கேடயங்கள் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதன் வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. அந்த நகருக்கு சென்ற முன்னாள் பிரதமர்கள், அங்கு எடுக்கப்பட்ட பல்வேறு சினிமாக்கள் தொடர்பான அரிய புகைப்படங்கள் மற்றும் குறிப்புகள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே வேகமாக சென்ற கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை காட்டாஸ்பத்திரி அருகே சுற்றி வளைத்து பறிமுதல் செய்தனர். விருதுநகர் அருகே உள்ள தனியார் மில்லுக்கு ஆட்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் கத்தாலம்பட்டி விளக்கு என்ற இடத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த வாகனத்தில் சென்ற 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வாகன ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததும் செல்போனில் பேசிக்கொண்டே சென்றதுமே விபத்துக்கு காரணம் என காயமடைந்தவர்கள் தெரிவித்தனர். தப்பிச் சென்ற ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த வெள்ளாங்கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் செம்மறி ஆடுகளை மர்ம விலங்கு அடிக்கடி கடித்துக் கொன்று வருவதாக கிராம மக்கள் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த விலங்கை பிடிக்க காவல்துறை மற்றும் வனத்துறை சார்பில் 5 தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.